Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் பண்ண போறோம். டெக்கரேஷன் பண்றதுக்காக பிளாஸ்டிக் வயர்ல ஸ்டார் எப்படி பண்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளா இருக்கும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வயர் எடுத்துர்க்கறேன். ஒன்னு வந்து கிரீனும் ரெட்டும். ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 11 அடி நம்ம வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்போ வந்து நம்ம வயர் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கலர் வயரும் பாத்தீங்கன்னா 11 அடி எடுத்துர்க்கறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த குட்டி ஸ்டார் போட முடியும். இது நீங்க கீ செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேட் பண்ண வீட்ல டெக்கரேட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வயரையும் வந்து நம்ம ஈக்குவலா பிடிச்சி சென்டரா வந்து லூப் எடுத்துக்கணும். வந்து நம்ம ஈக்குவலா மடக்கிக்கலாம். ஈக்குவலா மடக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வயர்லையும் ஒவ்வொரு லூப் எடுத்து வச்சுருக்கிறோம். க்ரீன் அண்ட் ரெட்டு ரெண்டு கலர் வயரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் விடணும். விட்டுட்டு இந்த ரெட் கலரோட அடி ஒயர் எடுத்து மேலே விட்டுக்கோங்க. க்ரீன் ஒயரோட அடி ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் லூப்புக்குள்ளே விட்டுட்டு 4 பக்கம் இழுத்தோன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் சேம் கலர் ஒயர் வந்து பிடிச்சி பாருங்கள் ஈக்குவலாக இருக்கான்னு. அப்படி ஈக்குவலாக இல்லைனா நம்ம லூப் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி எங்கே கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் இழுத்திங்கன்னா ஈக்குவலாக ஆகிடும். நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அப்புறம் ஒரு பக்கம் ஒயர் பார்த்திங்கன்னா ஷார்ட்டேஜ் வரும், ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ நான் செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பின்ன ஆரம்பிக்க போகிறேன். இது பாக்ஸ் நாட்டு தான், ஒவ்வொரு டைம் பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். ரெட்டு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ க்ரீனும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துடலாம். இது ஒயர் வந்து நீளம் அதிகன்றதுனால நம்ம கொஞ்சம் அந்த ஒயர் இழுத்து இழுத்து பார்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் ஒரு பக்கம் ஏற்றமாக ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஒயர் வந்து லூஸ் பண்ணி இழுத்துனா கரெக்டாகிடும். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடுறோம். இதே போல் நம்ம போடுற மாதிரி பார்த்து போடுங்க. அதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஒயர் எடுத்துகிட்டு மடக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக இருக்கிற ஒயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடக்கின ஒயர்க்குள்ளே லாக் மாதிரி போட்டு விட்டுறணும். ஸோ இதாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா திரும்ப பாக்ஸ் நாட்டு தான் வரும். இது அப்படியே நீங்கள் எல்லாம் டைட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கீ செயின் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு மடக்கின ஒயரு, அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற ஒயர் மடக்கணும், மூணாவது ஒயர் மடக்கணும். அந்த மூணாவது ஒயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடக்கின ஒயருக்கு கீழே ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக இருந்துக்கும். ஸோ நம்ம இதே போல் தான் வந்து இந்த ஸ்டார் ஃபுல்லாக பின்னணும். அதுக்கப்புறம் வந்து திருப்புறது இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து திருப்பினா தான் உங்களுக்கு அந்த ஸ்டாரோட ஷேப் கிடைக்கும். அது எப்படி திருப்புதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயர் நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இது உள்ளே போட்டு எடுக்கும்போது டைம் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் ஒயர்க்குள்ளே இந்த ரெட் கலர் ஒயர் விட்டு இப்போ லாக் மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோம். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு டைமும் மாறி மாறி இந்த பாக்ஸ் நாட் வந்து பின்னிகிட்டே வரணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் வச்சுட்டே வரும்போது கடைசியாக இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டு போட்ட ஒயரோட லூப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விடணும். இது நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி டேர்ன் பண்ணுறது நான் காமிக்கிறேன். நம்ம எத்தனை லைன் பின் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 2 3 4 5 பின்னிட்டோம். இது 6வது லைன். இப்போ இங்கே வந்து நம்ம திருப்பிக்கலாம். இது எப்படி திருப்புதுன்னு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்ப போகிறோன்னா இந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் திருப்புற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் திருப்ப போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எந்த பக்கம் வேணால் நம்ம திருப்பிக்கலாம். நான் இப்போ இந்த பக்கம் திருப்புறேன். இந்த பச்சை கலர் ஒயர் வந்து இப்படி வருது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் வர ஒயரை மேல் பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு ஆப்போசிட் என்ன ஒயருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர். இந்த ஒயரை இந்த ரெட்டுக்கு அடியில் கொண்டு வாங்க. ரெட்டுக்கு அடியில் கொண்டு வந்து இப்படி நம்ம கீழ்ப்பக்கமாக மடித்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக ஒரு ஃபோல்டிங்கும், ஆப்போசிட் இந்த க்ரீன் ஒயரை இந்த ரெட் ஒயருக்கு அடியில் கொண்டு வந்து கீழே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள். இந்த ரெட் ஒயர் எடுத்து இந்த க்ரீன் ஒயருக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். அவ்வளோதான். விட்டுட்டு நாம் இப்போது இந்த 4 ஒயரையும் இது வந்து இப்படி கீழே இழுத்துருங்க. இழுத்துட்டு இது மேலே இப்படி இருக்கு இல்லையா? இது மேலே போயிடும். ஸோ இந்த ரெட் கலர் ஒயர் இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக போடுற அந்த லூப் கிடச்சிருச்சா? இது இந்த பக்கம் இருந்த ஒயரு, இது பேக் சைடு ஆப்போசிட் சைடு இருந்த க்ரீன் ஒயரை நம்ம வந்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு கீழே கொண்டு வந்தோம். மீதி ரெட் கலர் ஒயரை ஆப்போசிட் லூப்பில் விட்டுட்டு நீங்கள் 4 பக்கம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இப்போ நார்மலாக நம்ம போடுற பாக்ஸ் நாட்டு கிடச்சிரும். அவ்வளோதான். இது நம்ம இனி இதுக்கு மேலே அழகாக அப்படி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இனி நம்ம எப்பவும் போல் இந்த பக்கமாக பின்ன வேண்டியதுதான். நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி பாக்ஸ் நாட் மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த 3 பக்கம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற பக்கத்தில் நம்ம லாக் மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே இந்த ஒயரை வந்து விடணும். ஸோ இதே போல் திரும்ப இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னிகிட்டே வரணும். இது திருப்புறது வந்து ரொம்ப சிம்பிள். இது ஈஸி மெத்தடும். நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அது எப்படின்னு. இப்போ நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு வந்து நம்ம திருப்பியாச்சு. இனி இது வந்து இந்த பக்கம் பின்னிட்டே நம்ம போக வேண்டியதுதான். நான் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வந்து இது எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன். இருக்கிற ஒயரை வந்து நம்ம பக்கமாக கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஒன்று மேல் பக்கம் ஒன்று கீழ் பக்கம் மடக்கணும். மடக்கிட்டு நம்ம அந்த 2 சைடு போகிற ஒயரையும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து விடணும். இந்த பக்கம் நம்ம பின்னும்போது கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருக்குறோம் இல்லையா? இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப பின்ன வேண்டியதுதான். இந்த டர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது நான் இன்னொரு டைம் உங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம இந்த மெத்தட் வச்சு இந்த ஒயரில் வந்து ஆல்ஃபாபெட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ABCD கேபிட்டல் வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஹைட்டுக்கு வர அளவுக்கு பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு பின்னி இருக்கிறோம். இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயரோட அளவு வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பின்ன வேண்டாம், போதும். இனி நம்ம வந்து இந்த சைடு வந்து திருப்ப போகிறோம். இப்போ வந்து ஸ்டாருன்றதுனால நம்ம ஜிக்ஸாக் மாதிரி பின்னணும். ஸோ இப்போ V ஷேப் வந்துடுச்சு. திரும்ப இங்கே ஒரு திருப்பிட்டு பின்ன ஆரம்பிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்டார் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ எப்படி வந்து திருப்புது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் திருப்புறது காமிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து எப்போவுமே நம்ம சைடு வருப்பது பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாம இருக்கிற ஒயரை வந்து மேலே லூப் போகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க.
இங்கே கீழே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் ஒயரை இந்த பக்கம் எந்த ஒயர் போதோ அதுக்கு அடியில் கொண்டு வந்து அடியில் லூப்பு வரா மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ மேலே இருக்கிறது நம்மளை பார்த்த மாதிரி வந்த ஒயரு, இது வந்து ஆப்போசிட் இந்த ஒயர் வந்து இங்கே வர ஒயருக்கு கீழே கொண்டு வந்து லூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். அதே போல் ஒயர் வந்து உல்ட்டாவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியே மடக்கிக்கோங்க. நம்ம வந்து திருப்பிலாம் மடிக்கக்கூடாது. இப்போ இது வந்து ஆப்போசிட்லேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்துக்கும் போது உல்ட்டாவாக தான் வரும். அப்படியே நம்ம வந்து மடக்கி இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது உல்ட்டாவாக இருக்கும், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிதா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடக்கிக்கணும், திருப்பிலாம் மடக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த லூப்பை வந்து இப்படியே நம்ம கீழே இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துட்டு இது மேலே இழுக்கணும், இது சைடில் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட் வந்துடும். இப்போ நம்ம வந்து திருப்பிட்டோம். ஸோ இனி நம்ம இதை அப்படியே பிடிச்சி நம்ம பாக்ஸ் நாட் பின்னிகிட்டே வர வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இது இந்த பக்கம் திருப்பியாச்சு. ரொம்ப சிம்பிள், இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு டைம் கூட எப்படி திருப்புறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இனி நம்ம வந்து இதை ஃபாஸ்ட்டாக பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு திரும்ப எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன். இதில் மெயினே வந்து திருப்புறது தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து தேவையான அளவு பின்னிட்டு, அதாவது இந்த ஹைட்டுக்கு வர அளவுக்கு பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹைட்டு வந்து பின்னிட்டோம். இப்படி வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து திருப்ப போகிறோம். இப்போ திரும்ப வந்து இந்த சைடு வந்து திருப்ப போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இப்படி வரணும். ஸோ ஸ்டார் வந்து ஜிக்ஸாக் மாதிரி வரணுன்றனால இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் தான் திருப்பணும். ஏற்கனவே திருப்பி இருக்கிறோம் பாருங்கள், பார்க்க என் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இனி இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்ப போகிறோம். ஸோ நம்ம சைடு வர ஒயர் வந்து எப்போவுமே மேலே பார்த்து லூப் வச்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்த மாதிரி லூப்பு. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடு ஒயர் இது. இது வந்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு அதுக்கு அடியில் கொண்டு வந்து அடியில் லூப் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கணும். இப்போது இந்த ஒயர் எடுத்து இந்த மேலே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லூப்புக்குள்ளே விடணும். இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. அதே போல் இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் லூப்பெல்லாம் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் திரும்பிடும், ஒரு பாக்ஸ் நாட் மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துடுச்சு பாருங்கள் பாக்ஸ் நாட்டு. இனி நம்ம இந்த பக்கம் திருப்பியாச்சு. இனி இந்த பக்கம் வந்து பின்னிட்டே போக வேண்டியதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது, எல்லாருனாலையும் போட முடியும். இது நீங்கள் திருப்ப கற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபாபெட்ஸு ஏபிசிடி எல்லாமே பின்னிடலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா 3 டைம் வந்து காமிச்சிருக்கிறேன் எப்படி வந்து திருப்பணும்னு. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் அப்படி தான் வீடியோஸ் போடும்போது அதுலேயே நான் வந்து உங்களுக்கு இது எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் பின்னி முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த இடத்துல வந்து இதை கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்டார் ஷேப் வந்து கிடச்சிரும். பண்ணலன்னா இதை வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இந்த வழியாக கொடுத்து இந்த ஒயரில் வந்து